ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம்யோகா மகிழன். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் நிறைய பேர் ஒன் டே விளாக் போடுங்க, இல்லைன்னா மினி விளாக் போடுங்க, இல்லைன்னா கிச்சனில் நீங்கள் ஒர்க் பண்ணுற வீடியோ போடுங்க அப்படிலாம் சொன்னீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் நம்ம வந்து ஒரு வேலை, என்ன வேலை அப்படின்னா 2 வேலை இருக்குது. இன்னைக்கு நான் வந்து சிக்கனோ மட்டனோ அதெல்லாம் சமைக்க போகிறேன். முட்டை குழம்பு வைக்க போகிறேன். அது ஏன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டதே கிடையாது. நம்ம சிக்கன் மட்டன் இறால் மீன், அதனால இந்த வீடியோ ஃபுல்லாமே நீங்க அதான் பார்க்க போறீங்க. அண்ட் தென் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி வேற நான் ட்ரை பண்ண போறேன். ட்ரை பண்றது எப்படி வருதுன்றதை நீங்க தான் பார்க்க போறீங்க. அது வந்து மகிழனுக்காக நாங்க பண்ண போறோம். மகிழனுக்கும் அச்சுமா இங்க தான் இருக்கான். அவன் 2 பேத்துக்கும் சேர்த்து ஒரு சூப்பரான நான் நியூவா ட்ரை பண்ண போற ஒரு ரெசிபி நீங்க வீடியோல பாப்பீங்க. ஓகே, நம்ம சேனல் புதுசா இருந்துச்சு பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. இன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நான் சமையல் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா முட்டை குழம்பு தான் வைக்கிறேன். முட்டை உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு வைப்பாங்களா, அதான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை தேவை, ஃப்ரிட்ஜில் இருக்கு முட்டை தேவை, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி இருந்தாலே போதும். அது சூப்பராக வைக்கலாம். அதுக்கடுத்து இன்னைக்கு மோமோஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். மோமோஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அதான் நம்ம அகாரோவோட, நாங்கள் அதுக்காகத்தான் அகாரோவில் இருந்து மல்டி குக் கெட்டில் வித் ஸ்டீமர் வாங்கியிருந்தோம். இந்த ப்ராடக்ட் வச்சு மேகி, மோமோஸ் மாதிரி காய்கறி வேக போகிறது எல்லாமே இந்த ஒரு ப்ராடக்ட்ல பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிக்கிற ப்ராடக்ட்லாம் கிட்டில் பாடி. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் ஆஃப் பாடி கொடுத்துருக்காங்க. உள்புறத்தில் பார்த்தீங்கன்னா SS304 போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்குள்ள வர மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேக போடுறதுக்கு, தண்ணி ஊற்றுறதுக்கு, அளக்குறதுக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட் அதிலேயே வந்திருக்கும். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேரும் இருக்குது. அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுக்கான மேனுவல் கொடுத்துருக்காங்க. 2 years வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. 1.2 liters இன்னர் பாட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 0.92 liters ஸ்டீமர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் வேரியபிள் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா பவர் 600 watts கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கும் சரி, தண்ணி ஊற்றுறதுக்கும் சரி, நல்லா அகலமான வாய்ப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம், ஈஸியாக தண்ணி ஊற்றிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா கைப்பிடி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக எதை வேணாலும் எடுத்துக்கலாம், அது மாதிரி வேகவும் போட்டுக்கலாம். அது எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அழகான கண்ணாடி மூடியோட கொடுத்துருக்காங்க. நம்ம வெந்திச்சா வேகலையான்றதை நம்ம வெளியே இருந்தே பார்த்துக்கலாம் குட்டீஸ். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஈஸியாக இந்த ப்ராடக்ட் எதுவுமே துருப்பிடிக்காது. அது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். கிரில் ரேக் கொடுத்துருக்காங்க, எக் பாயிலிங் ரேக் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் பவுலும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சூப்பராக கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். மேகிலேருந்து, மோமோஸ்லேருந்து, நம்ம காய்கறி ஏதாவது குழந்தைங்களுக்கு வேக போகிறது, கிட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எங்கேனாலும் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஹாஸ்டலில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஈஸியாக நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்னே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது வேக போட்டு மூடி வச்சா மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். மூடி இல்லாமல் போட்டோம்னா இது ஒர்க் ஆகாது அம்முக்குட்டி. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இது அதிகமான ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆயிருமா. சூப்பரில் அம்முக்குட்டி இது வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஒரு மெத்தட் இருக்குது. கீழே பேஸ்ட்டில் மட்டும் தண்ணி பற்றாமல் உங்களுக்கு நீங்கள் இதை வாஷ் பண்ணணும். உள்ள லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதை கழுவிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம கழுவிக்கலாம். கீழே பேஸில் மட்டும் நம்ம தண்ணி படாமல் பார்த்துக்கணும் நம்ம குட்டீஸ். இந்த ப்ராடக்ட் நான் அமேசானில் தான் வாங்கினேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குறது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிடலாமா? டேஸ்ட் பண்ண போகிறேன். இதை எடுத்துட்டு சட்னியில் வந்து டிப் பண்ணி சட்னியோட சாப்பிடும் செம்ம டேஸ்டாக இருக்கும். பண்ணுறதுக்கு மைதா மாவு நம்ம வந்து ரொம்ப நான் எடுத்துக்க போகிறது இல்லை. ஏன்னா மகிலாம் சாப்பிட்றானான்னு தெரில. ஃபஸ்ட் டைம் செஞ்சு போகிறேன். நான் ஒரு வீடியோ பார்த்துச்சு செய்யலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு தான் போகிறேன். வெஜ்ஜு மோமோஸ் தான் செய்ய போகிறேன். நான்வெஜ் மோமோஸ், சிக்கன் மோமோஸ் எல்லாமே இருக்குது. நான் வெஜ்ஜில் தான் பண்ண போகிறேன். பண்ணலாம். வெஜ்ஜு மோமோஸ் இருக்குது, சிக்கன் மோமோஸ் இருக்குது, நிறைய மோமோஸ் இருக்குது. நான் அதில் வெஜ்ஜு மோமோஸ் தான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து மைதா மாவு நம்மளுக்கு தேவை. மைதா மாவு எடுத்துக்கலாம். வெறும் தழுத்தி நம்ம சப்பாத்தி பேசுவோம்னா அந்த மாதிரி. சட்னிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின ப்ராடக்ட்டில் வந்து வேக வச்சு சூப்பராக இருக்க சட்னி. அந்த சட்னி நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ராம் தான் சொல்ல போகிறார். நீ தான் இதில் வந்து சர்ச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து மைதா மாவு பண்ணிடலாமா? வாங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம லைட்டாக தான் பண்ணிய போகிறோம், சப்பாத்தி மாவு மாதிரி. நிறையா பண்ணலாம், வேஸ்ட் ஆகிருக்கும்னு ஒரு பயம். நாம வேஸ்ட் ஆக விட மாட்டேன். இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால நல்லா வருதோ வரலையோ. ஏற்கனவே
சொல்லியிருந்தேன் வெஜ் தான் பண்ண போகிறோம்னு. இது என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சீஸ் போட்டிருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டேன், பெப்பரு, கேரட்டு, உப்பு, அண்ட் வந்து முட்டைக்கோஸ் கொஞ்சம் துருவி போட்டிருக்கேன், வெங்காயம், கொத்தமல்லி தூள், அண்ட் வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து இதை வச்சுக்கி சோயா சாஸ் இருந்தால் அதில் ஊற்றலாம். சோயா சாஸ் இல்லை, அதனால் நான் ஊற்றலை. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கோம். ஏன்னா இது வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் தான், அப்படியே பச்சையாகவே சாப்பிட்றது. இதை கொஞ்சம் தாளித்து நம்ம போட்டுக்கலாம். வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தாளித்து கொஞ்சம் வதக்கி எடுத்துப்போம், வதக்கலாம். இல்லை ஏன்னா அதுலேயே நம்ம மோமோஸ்லேயே உள்ளே வேகும். இது நார்மலாக நம்ம வந்து சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். நான் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் இதில் ஆட் பண்ணலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா உப்பு லைட்டாக சேர்த்துக்குவோம், கரெக்டாக சேர்த்துக்கணும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழந்தைங்க உரப்பு காரம் அதுக்கு சேர்த்த மாதிரி நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம மோமோஸ் வந்து வதக்கி கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம வந்து மாவும் பிணைஞ்சு வச்சாச்சு, இதுவும் கொஞ்சம் நேரம் ஊறணும், இதுவும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளேயே வந்து சட்னி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, அதையும் நம்ம அரைக்கணும். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போட்டு கட் பண்ண போகிறோம். விடு. இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம செஞ்சு வச்சதை ஆட் பண்ண போகிறோம். விடு. மோமோஸ் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதே கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்த மாதிரி இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் கொசம் தான் இருக்கும். இப்போ திருப்பி நம்ம அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை வைக்க போகிறோம் எல்லாத்தையுமே. இது வந்து கரெக்டாக 20 மினிட்ஸ் இல்லை 25 மினிட்ஸ் நம்மளை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இதில் சிக்கன் பண்ணலாம், முட்டை பண்ணலாம், மேகி பண்ணலாம். உள்ள லாஸ்ட்டில் மேகி. என்னோட முட்டை குழம்பு வந்து நான் எப்பயுமே எப்படி வைப்பேன்னா புளி ஊற்றி அந்த மாதிரி தான் வைப்பேன். நிறைய பேர் அப்படி தான் வைப்பாங்க. என்னோட ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம், சோம்பு, அதுக்கடுத்து பார்த்தீங்க எண்ணெய், கடுகு இல்லை, வெந்தயம், சோம்பு, பச்சை மிளகா, அதில் வந்து பட்டை, லவங்கம் அந்த இதெல்லாமே சேர்த்து, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு தக்காளியையும் போட்டுட்டு இங்கிட்டு வாங்க. அதையே காமிக்க வேணாம், ரொம்ப வதக்கிறதெல்லாம் இன்னும் காமிக்க வேணாம், எண்ணெயை காமிங்க. இங்கிட்ட வந்து மோமோஸ் ரெடி ஆகிட்டு கிட்ட வந்து பாரு, நீ கடையில் பார்த்துட்டு போமா அதே மாதிரி இருக்கா, செம்மையாக இருக்கு. இதே நீ சிக்கனாக பண்ணி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். முட்டையா பண்ணி நீ ராம வந்து நான் இந்த சிக்கன் எடுக்க சொன்னேன், அவன் சிக்கன் வேணாம் இப்போ முட்டை குழம்பு சாப்பிடுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு முட்டை குழம்பு என்னோட ஸ்டைல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்ன ஒரு பண்ணுவேன்னா திக்னஸாக வைப்பேன். அது வந்து ராமனுக்கும் தண்ணியாக இருக்கணும், முட்டை தண்ணி. எனக்கு நான் திக்னஸே தண்ணியாக ஊற்றி குடிப்பேன். ரசம் மாதிரி புளிக்குழம்பு, சாம்பார், ரசம் மாதிரி சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது, புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கடுத்து மிளகா பொடியெல்லாம் போட்டு புளியை ஊற்றிட்டோம்னா ஊற்ற உடனே முட்டையை ஊற்றிட வேண்டியதான். இதுதான் வந்து முட்டை குழம்பு, நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் நான் வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு அதை வச்சு. இல்லை இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். வேகட்டும், ஒன்றுமே இல்லை, கருக போகுது மாவு இல்லையா, அதனால கொஞ்சம் நல்லாவே வேகட்டும், பாயில் ஆகட்டும். சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கா இதுக்கு மோமோஸ்க்கு சட்னி இதுதான். ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். அந்த தக்காளிக்கு இந்த மிளகாவில் வேக வச்சு பண்ணனால அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்க்க எனக்கு ஆர்வமாக இருக்குது எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். புளி ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் நல்லா மிளகாப்பொடி எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு முட்டையை உடச்சி கொதிச்சோன்னு ஊற்ற வேண்டியதான். முட்டையை உடச்சி ஊற்றி இல்லை, கொதிச்சதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றுறோம். என்ன நீ தான் குழம்பு வைப்பீங்க வாங்க. எனக்கு தெரியாம தான் வடி வைக்க சொன்னேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. காரம், புளிப்பு, இனிப்பு. காரம் தான் கம்மியாக இருக்குது, போட்டுக்கலாம். ஓகேவா, லாஸ்ட்டில் பார்க்கலாம். நல்லா இருக்கா? சட்னி வேணாம், சும்மா சாப்பிடு, கொட்டிடாத. இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. சிம்மில் வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றணும். மெதுவாக கரு வந்து உடஞ்சிடாமல் மெதுவாக ஊற்றணும். சிம்லேயே தான் அடுத்து வேக போகுது.
மாதிரி கொலன்னு ஆயிரும். நான் ஒரு பெரிய சட்டியில தான் வச்சிருக்கேன், முட்டை நிறையா ஊற்றணுன்றதுக்காண்டி. இது வந்து ஒரு நேரத்தில் தீந்துட வேண்டிய குழம்பு தான் இது. ஆமாம். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா மேகி வந்து வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. போதுமாமா? இந்த முட்டை வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ தொடரும். எதுவுமே பிடிக்காம சூடாக இருக்குது. முட்டை குழம்பு ரெடி. அந்த அந்த இது இந்த மாதிரி குழம்பு தான் இருக்கணும். படம் பார்த்துட்டே அப்படியே சாப்பிட முடியும்.